வீக்கேரன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். நடு ரோட்டில் கடத்தி தாக்கப்பட்ட ஐடி ஊழியர். தலைமறைவான நடிகை லட்சுமி மேனனை தேடி வரும் போலீசார். சம்பவத்தன்று என்ன நடந்தது பார்க்கலாம். மலையாள மற்றும் தமிழ் சினிமாவில் பல படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் லட்சுமி மேனன். இவர் கும்கி, சுந்தரபாண்டியன், மஞ்சப்பை, கடைசியாக சந்திரமுகி 2 உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். சமீப காலமாக சரியான பட வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து வரும் நிலையில் தற்போது பாரில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அடியாட்களை ஏவி ஐடி ஊழியரை தாக்கியதாக லட்சுமி மேனன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள மதுபான பாரில் நடிகை லட்சுமி மேனன் தனது நண்பர்களுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ஜாலியாக இருந்துள்ளார். அப்போது ஐடி துறையில் பணிபுரியும் இளைஞர்கள் சிலர் அந்த பாருக்கு வந்திருக்கின்றனர். அப்போது அங்கிருந்த ஐடி ஊழியர் கேங்கிற்கும் லட்சுமி மேனன் கேங்கிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின் மோதலாக மாறியுள்ளது. அதையடுத்து சிறிது நேரத்திலேயே மதுபான பாரை விட்டு வெளியேறிய ஐடி ஊழியர்கள் காரில் சென்றுள்ளனர். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து சென்ற லட்சுமி மேனன் தரப்பினர் ஐடி ஊழியர் தரப்பை வழிமறித்து தாக்கியதோடு ஐடி ஊழியர் ஒருவரை காரில் கடத்திச் சென்று தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து ஐடி ஊழியர் அலியார் என்பவர் கொடுத்த புகாரில் எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலைய போலீசார் கடத்தி தாக்குதலில் ஈடுபட்டதாக நடிகை லட்சுமி மேனன் தரப்பை சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து மிதுன், அனீஷ் மற்றும் சோனா மோல் என்ற 3 பேரை கைது செய்தனர். ஆனால் நடிகை லட்சுமி மேனனை போலீசார் விசாரணைக்காக அழைத்த போது அவர் வரவில்லை எனவும் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக இருக்கும் நடிகை லட்சுமி மேனனை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களிடம் முழுமையாக விசாரணை நடத்திய பிறகே எங்கு என்ன நடந்தது, அவர்கள் எதற்காக ஐடி ஊழியரை தாக்கினர் என்பது குறித்து முழு விவரமும் தெரிய வரும். ஐடி ஊழியரின் காரை வழிமறித்து நடிகை லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் ரகளையில் ஈடுபடும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. வீக்கேரன் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.